பட் இவர் இந்த மாதிரி ஒரு என்சிசி எப்படி நடத்தினாரு, இவருக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தது? என்சிசிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் உள்ள ஒரு பெரிய பேரமைப்பு. முதல்வரே இந்த வழக்குல விசாரணையில தலையிட்டு இந்த கைதிக்கு தன்ன இந்த கைதி எப்படி இறந்தார்? அப்ப தமிழ்நாடுடைய காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதா? காவல்துறை நீங்க சொல்ற மாதிரி மாவு கட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏதோ நடந்திருக்கு, அவர் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எலிபேஸ்ட் திந்து அவருடைய வீரியம் திந்து இந்த காவல்துறையுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி கூட இறந்திருக்கலாம். அதனால இது முழுக்க இது சிறப்பு புலனாய்வு பிரிவு சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட அளவிலே பகுதி அளவிலே உள்ள நிர்வாகிகள் தான் போதைப் பொருள் விஷயத்திலே கைது செய்யப்படுகிறார்கள். இல்லங்க, பொள்ளாச்சி விவகாரத்துல அக்யூஸ்ட் இல்லாங்கன்னா பாதுகாப்பு செய்யறோம். அதிமுக பாதுகாக்குதா? இப்ப 3 வருஷம் ஆச்சுல, விசாரிச்சு பண்ணுங்க, சிபிஐக்கு நெருக்கடி கொடுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி, கிருஷ்ணகிரியில் ஏற்பட்ட அந்த பாலியல் சம்பவம் நம்ம தொடர்ந்து இந்த 2 தினங்களாக நம்ம அதை பார்த்துட்டு வரோம். இதை ஒட்டி அவர் கைது செய்யப்பட்டார். நேற்றைய தினம் மேலும் ஒரு வழக்கு போடப்பட்டது. இன்று அதிகாலையில் ஒரு செய்தி வந்தது, அவர் மரணித்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி அவர் தந்தையாரும் ஆக்சிடெண்ட்ல மரணிச்சார் அப்படின்ற ஒரு செய்தி. தந்தை மற்றும் அவர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு மகன் இருவருடைய மரணமும் ஒரே நேரத்தில் நடந்தது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்கட்சிகள்லாம் கேள்விக்கு உட்படுத்துறாங்க இந்த மரணத்தை. அண்ணாமலை அவர்களும் சரி, அதே போல எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்களும் சரி இந்த கேள்விக்கு உட்படுத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவங்களை? சார், இந்த வழக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இறந்த சிவராமன் என்பவர் என்சிசி கோஆர்டினேட்டர் நான் நடத்துவதாகவும் பள்ளிகளில் சென்று நிறைய அந்த என்சிசி ட்ரைனிங் கொடுக்கறது, அது விஷயமா குழந்தைகளை வர வச்சு அவர் மேல் நிறைய புகார்கள் இருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் கைது அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கூட ஒரு பொண்ணும் மாணவி பெற்றோர்கள் போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்புறுக்கு எங்கள் குழந்தைக்கு நடந்துன்னு சொல்லிட்டு. பட் இவர் இந்த மாதிரி ஒரு என்சிசி எப்படி நடத்தினாரு, இவருக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தது? என்சிசிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் உள்ள ஒரு பெரிய பேரமைப்பு. அந்த அமைப்பு அனைத்து பள்ளிகள்லையும் இருக்கு. ஆல்ரெடி என்சிசி என்எஸ்எஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அரசு சார்ந்த பள்ளிகள், அரசு சாராத பள்ளிகள் எல்லா இடத்துலையுமே என்சிசி இருக்கு. அது செப்பரேட். அதாவது இப்போ ஒரு என்சிசினா அந்த ஒரு பிசிக்கல் ஏஜென்ட் டைரக்டர் கோஆர்டினேட் ஸ்கூல்ல பண்ணி நேர இந்தியன் கவர்மெண்ட் கீழே செயல்படுற என்சிசியோட டைப் பண்ணி அந்த பயிற்சிக்கு போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த சிவராமன் எந்த ஆதரேஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு போலி என்சிசி ஆபீசர் போல நடிச்சு எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற பேர்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மேல பாலியல் வன்புறவு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில கைது செய்கிறார். அது மட்டுமல்ல, அவரோட மோசடி புகார்களும் அவர் மேல இருக்கு. பணம் வாங்கி ஏமாத்துனது, வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி புகார்கள் இருக்கு. இந்த காரணங்கள் மெயினா இதுல ஏன் அவர் காவல்துறையுடைய விசாரணையில் இருக்கும்போது எலிபேஸ்ட சாப்பிட்டு இறந்தாங்கிற விஷயம் இன்றைக்கு சந்தேகத்துக்குரியது. எப்படி ஒரு காவல் நிலையத்துடைய கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி இறந்தார்? ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நேற்றைய தினமே அவர் அப்பா ஆக்சிடென்ட்ல விபத்துல இறந்ததாக, இது முழுக்க காவல்துறை நடத்துகின்ற நாடகமா தான் பார்க்க முடியும். ஒருத்தர் தவறு பண்ணா முறையா அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை என்கொயரி பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் காவல்துறையோட வேலை. காவல்துறையில உள்ள கஸ்டடியில இருக்கும் போதே ஒருத்தர் இறந்தார்னா அப்புறம் தமிழ்நாட்டுல எங்க சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கு? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? தமிழ்நாடுடைய முதலமைச்சர். அதுவும் அவர் கைது செய்யும் போதே மாவு கட்டு கால் புழுக்க. அதனால இது ஏதோ நடந்திருக்கு. மிகப்பெரிய சந்தேகத்தை இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த எப்படி காவல்துறை கஸ்டடியில் இருக்கும் போது அவர் இந்த மாதிரி விஷயமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் கூட இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் போன மாதமே தன் மனைவியோடு ஏற்பட்ட இந்த சண்டையின் காரணமாக அவர் அதை உட்கொண்டார், அந்த எலி மருந்தை. அப்போ உட்கொண்ட பொழுது அவர் ஒரு கடும் உடல்நல பாதிப்புக்கு உட்பட்டு
ட்ரீட்மெண்ட்ல இருந்து அப்புறம் தான் ஒழுங்கா வந்தாரு. அந்த அந்த மருத்துவர்களுடைய நம்ம ஆலோசனை பண்ணி கேட்கும் பொழுது அதனுடைய வீரியம் என்பது பல மாதங்களுக்கு பிறகு கூட தெரிய வரும். சில மாதங்களுக்கு பிறகு கூட அதனுடைய தாக்கத்தினால்தான் கைதுக்கு பிறகு அந்த வீரியம் அவருக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கு தான் கேட்கணும். நம்மளுடைய கொஸ்டின் வாட் எவர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணா 24 ஹவர்ஸ்ல அவர்களை கொண்டு நீதிமன்றத்துல சரண்டர் பண்ணோம். இது காவல்துறை எப்ப இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, எப்ப எந்த விஷயமும் வெளியிடல. காவல்துறையில கஸ்டடியில் இருக்கும்போது இறந்திருக்காரு. இது வந்து ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தணும். இது வந்து தமிழ்நாட்டுல மிக சீரியஸான பிரச்சனை. நீங்க வந்து முதலமைச்சர் இதுக்கு வந்து வெளிப்படையா பதில் சொல்லணும். எப்படி ஒரு காவல்துறை இந்த வழக்குல வந்து நல்ல ஒரு சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க முதலமைச்சர். இந்த எந்த ஒரு பாலியல் வழக்குக்கும் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டுட்டு அதுக்குண்டான பணிகளை செய்யறதுக்கு ஒரு 15 நாள்ல அதுக்குண்டான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுங்கிற விவகாரமா இருக்கட்டும், முழு வீச்சுல முதல்வர் அவர்களுமே தன்னிச்சையா முன் வந்து இந்த வழக்கு தீவிர தன்மையை உணர்ந்து முதல்வரே உத்தரவிட்டிருக்காரு. இந்த காவல்துறை நடவடிக்கை சரியானதுன்னு சொல்லி நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை உங்களுடைய கூற்றுப்படி முதல்வரே இந்த வழக்குல வந்து விசாரணையில தலையிட்டு இந்த கைதிக்கு இந்த கைதி எப்படி இறந்தார், அப்ப தமிழ்நாடுடைய காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதா? பாதுகாப்பு இல்லையா? நீ அரெஸ்ட் பண்ணா இந்த மாதிரிதான் மருந்தை குடிச்சு செத்து போவாங்களா? ஒவ்வொரு அரெஸ்ட் பண்ற அக்யூஸ்டுக்கு தான் நிலைமையா? கேள்வி ஆகுதுல. இதுக்கு யார் பொறுப்பு இந்த மரணத்துக்கு? அவர் தப்பு பண்ணார், அவரை வந்து பனிஷ் பண்ணணும், நீதிமன்றத்துக்கு உட்படுத்தணும், கோர்ட்ல விசாரணை நடத்தி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு அடுத்து விசாரணைக்கு எதிராக அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும். இதுல வந்து முறையான பின்பற்றுதல் கைது நடவடிக்கையே பண்ணல. அவரை 2-3 நாளைக்கு முன்னாடி கைது செய்திருக்கலாம். காவல்துறை நீங்க சொல்ற மாதிரி மாவு கட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏதோ நடந்திருக்கு, அவர் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எலிபேஸ்ட் திந்து அவருடைய வீரியம் திந்து இந்த காவல்துறையுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி கூட இறந்திருக்கலாம். அதனால இது வந்து முழுக்க இது வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும். மரியாதைக்குரிய எடப்பாடி கூட இப்ப ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. சிபிஐக்கு மாத்தணும். இதனுடைய உண்மைத்தன்மை தெரியணும். நம்ம சிவராமன் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத அவர் நம்ம பனிஷ் பண்ணிருக்கலாம். அது சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கட்டும். அவருடைய மரணம் வந்து பொள்ளாச்சி வாரத்துல இன்னும் வரைக்கும் ஒரு வீடியோ கிடைக்கல சார். பொள்ளாச்சி வாரங்க அதுக்கு அதாங்க அவர் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் யாரும் 3 வருஷம் இந்த கவர்மெண்ட் வந்துட்டாங்கல்ல, இவங்க வந்து விசாரிச்சு தண்டிக்கணுமே. நாங்க என்ன இல்லங்க, பொள்ளாச்சி வாரத்துல வந்து அக்யூஸ்ட் இல்லாங்கன்னா பாதுகாப்பு செய்யறோம். அதிமுக பாதுகாக்குதா? இப்ப 3 வருஷம் ஆச்சுல, விசாரிச்சு பண்ணுங்க, சிபிஐக்கு நெருக்கடி கொடுங்க, மத்திய அரசு கோரிக்கை வைங்க. ஏன் அன்னைக்கு அதை வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்டுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்காத விஷயமா? இன்னைக்கு என்ன, இன்னைக்கு பாருங்க, சக்தி நாயக்கன் பாளையம் நாமக்கல் பக்கத்துலங்க ஒரு தஸ்மிதாங்கிற ஒரு பொண்ணு, ஒரு 9 வயது குழந்தை. தமிழ்நாடு முழுவதும் இந்த இது நடந்துகிட்டே இருக்கு. பாலியல் வன்புறவு. 2 லட்சம் சம்பளம் வாங்குற இன்ஜினியர் பெங்களூர்ல வந்து வேலை செய்யறான். ஊருக்கு வர்றான், பக்கத்து வீட்டு பொண்ணு விளையாடுது. அதை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு வந்து உட்படுத்தி அது அந்த விஷயத்த போய் வீட்டுல வந்து சொல்லியிருக்கு அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா கேட்க போக மறுநாள் வந்து அவன் கத்தி எடுத்து அந்த பொண்ணை 20 இடத்துல வெட்டிருக்கான். தடுக்க போன வயசான பெரியவரையும் அம்மாவை வெட்டிருக்கான். காரணம் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துருச்சு. உறவினர்கள் வந்து எல்லாம் சேலம் காவேரி மருத்துவ முன்னாடி ஒரு 1000 பேர் திரண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வெறும் 3 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிக்கிறாரு. அந்த உயிருக்கு வந்து 3 லட்சம் தான் மதிப்பா? நான் கேட்கிறேன். அது இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை மாட்டேங்குது. இந்த ட்ரக்ஸ்னாலதான் பாலியல் வன்புணர்வு வருது. எங்க பார்த்தாலும் இந்த மிஸ்பிஹேவ், குழந்தைகள் மீது பெரிய வன்மம். போக்சோ ஆக்ட் கொண்டு வந்து என்ன புண்ணியா? போக்சோ ஆக்ட மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு உண்மையா நடக்கிற சம்பவத்துக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த சிவராமன் பண்ணது மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதற்கு வந்து ஒரு சிறப்பு. எப்படி மகளிருக்கு காவல் அம்மா பிரச்சனை அம்மா கொண்டு வந்தாங்களோ ஆட்சியில, அதே மாதிரி குழந்தைகளை நலனை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பதற்கு காவல்துறையில் ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும். பள்ளிக்கு போற பிள்ளைகளை, கல்லூரிக்கு பல பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இளம் பருவத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 வயசு 21 வயசு வரைக்கும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பிரிவை காவல்துறை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். இந்த குழந்தைகளுடைய நலன் இல்லைன்னா இந்த மாதிரி வன்புணர்வு குழந்தை நடந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு முதல் காரணம் ட்ரக்ஸ், போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை அடியோடு ஒழிக்கணும். அதை ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட அளவிலே பகுதி அளவிலே உள்ள நிர்வாகிகள் தான் போதைப் பொருள் விஷயத்திலே கைது செய்யப்படுகிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட ராமநாதபுரத்தை சேர்ந்த சையது இப்ராஹிம் என்பவர் மாவட்ட துணை அமைப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
உடனே கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அப்படி கைது செய்யும்போது அந்த மாவட்ட செயலாளரை உட்படுத்தணும்ல, அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மிக நெருக்கமா இருந்தவர். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரே இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் விற்கிற நிர்வாகிகளை வந்து பாதுகாக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நம்மளுடைய கொக்கு செய்தி மூலியமா. பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. இறுதியான ஒரே கேள்வி சார், இப்ப அந்த மரண சம்பந்தமாக சில சந்தேகங்கள் எடப்பாடியாரும் எழுப்பியிருந்தார், நீங்களும் அதை சந்தேக பார்வையில ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தீங்க. அது கொலையா அல்லது தற்கொலையா அப்படின்ற ஒரு விவகாரம். இதே தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையிலையும் பார்க்குறோம். திருவேங்கடம் என்ற அந்த ஒரு அக்யூஸ்டை வந்து என்கவுண்டர் செஞ்சாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ கஸ்டடியில் இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு மரணங்கள்லாம் ஏற்படுவது என்பது இது வந்து இந்த உண்மை தன்மையை வந்து சிதைக்கும் விதமாக இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரபு நாடு போன்ற கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை ஆதரிக்கிறாங்க. இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஒருவருக்கு வந்து என்கவுண்டர் தான் வந்து தீர்வுனா வழக்கை பொறுத்து இருக்கு. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய போக்கை மாற்றுவதற்காக. ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆளும் அரசியல் புள்ளிக்கு வந்து தொடர்பு இருக்கிற மாதிரியும் அவரை வந்து இந்த வழக்கிலிருந்து என்கவுண்டர் செஞ்ச மாதிரி செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு நம்ம ஆய்வுக்கு உட்படுறதுன்னு விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால இன்னும் விசாரணை போனாதான் அந்த விசாரணை பத்தி நம்ம சொல்ல முடியும். இந்த என்கவுண்டர் விஷயத்தை பொறுத்தளவுல நம்ம நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம இப்ப ஆய்வு செய்ய முடியாது. அது விசாரணை போயிட்டு இருக்கு. கஸ்டடியில இருக்கும் போது டெத் ஆறாங்க இல்லையா? அப்ப காவல்துறையோட கண்காணிப்பில் இருக்கும் போதே மிகப்பெரிய தவறு தான் சொல்றேன். அதுதான் சிவராமன் மேட்ல சொல்றேன். ஒரு தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்புல இருக்கிற எப்படி வந்து இறந்திருக்க முடியும்? நான் முழுக்க முழுக்க இது வந்து இந்த என்சிசி பெண்கள் மீது வன்புணர்வு இந்த இலக்குள்ள வந்து கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், கெட்ட பேரை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்கூல்ல நடக்குதாங்கிற விஷயத்த அதற்காக கூட வந்து அவர் காவல்துறை அவர் மீது பிரத்யேகம் பண்ணிருக்கலாம், அவரை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த நீங்க சொல்ற மாவு கடுங்கிற விஷயம் சொல்றீங்க, அதுல அவர் வந்து ஏதாவது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால அவரை முறையா வந்து போஸ்ட்மார்ட்டம் அவருக்கு என்ன அந்த இறப்பிற்கான காரணத்தை தெரிய வேண்டும். வழக்கு இமீடியட்டா தமிழ்நாடு காவல்துறை கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அது முறையான விசாரணை நடக்காது, சிபிஐ கொடுக்கணும். அப்பதான் உண்மையான அவருடைய மரணத்தை காரணத்தை அறியும். பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றி.